இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? கேர்ட்டூன்ஸ் சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். கங்குவா ஸ்பூஃப் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நம்ம வாடுற இந்த தீவுல நிறைய மர்மங்கள் கொட்டி கிடக்கு. மர்மங்கள் எங்க கொட்டி கிடக்கு? மாட்டு சாணியும் யானை சாணியும் குதிரை சாணியும் கொட்டி கிடக்கு. வேணும்னா போய் அள்ளு. அந்த பையனா தொலைச்சு விடு ராஸ்கல். சரி, கிளாஸ கவனிங்க. ஒரு சம்பவம் நடக்கும் போது அது எங்க இந்த அடகளி அங்க என்ன தின்னுகிட்டு இருக்க? முக்கியமான சிலபஸ மூச்ச புடிச்சு நடத்திக்கிட்டு இருக்க. நீ இங்க தின்னுகிட்டு இருக்க. தின்னி பயவுல ஒழுங்கா கவனி. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சிலபஸ்ல இருந்து கேள்வி கேட்பேன். சரி, இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஒரு சம்பவம் நடக்கும் போது அது எப்ப நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, யார் கூட நடந்துச்சு, எப்படி எல்லாம் நடந்துச்சு. நான் கிளவி என்ன டபுள் மீனிங்ல பேசுறியா? இது குடும்ப படம்ல சொன்னாங்க. எந்த கம்யூனிட்டி பேமெண்ட் தெரியல. அது பேச பேச கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கேன். வாய முடிக்கிட்டு ஒழுங்கா கிளாஸ் கவனி. எவனை கண்டுபிடிச்சு காலை கடிச்சு காக்கைக்கு போட்டுருவேன். ஏன் ஒரு ஆளுக்கு பிறக்குற, ஏன் ஒரு ஆள் கூட இருக்கிற, ஏன் இந்த படத்தை பாக்குற, ஏன் பார்த்தோட இறக்குற அப்படின்னு யாருக்கும் தெரியாது சார். அப்ப உனக்கும் தெரியாது அப்படித்தானே? இவன் தொல்ல தாங்க. டேய், நீ தானே நியூ அட்மிஷன் அந்த கொரிய மேயம் புடுவேன். ஐயோ, புடுவேன் லாத்தா, பொறுவேன். ஏதோ ஒரு இவன் ஏண்டா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மேக்கப் போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க உயிரை கொடுத்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லல, புட்டு விடுவேன். என்ன கேள்வி? எது கேள்வியா? அட கொப்பேன்னு நானே. ஐயோ, கேள்வி இல்லங்காத்தா, என்ன கேள்வின்னு கேட்டேன். ஓ, கேள்வியா? கங்குவா டைட்டில் சாங் பாடு. அவ்வளவுதானே? இந்தா பாரு. கங்குவா 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 ஹே காய்ஸ், வெல்கம் டு இந்த படத்தோட மோஸ்ட் கிரிஞ்ச் சீன்ஸ் அடங்கிய பகுதி. இந்த சீன்லாம் நீங்க படத்துல பார்க்கலனா கூட மீம்ல பார்த்திருப்பீங்க. அதான் யோ யோ புடிச்சது நான் தான், ஹே ஹே முடிச்சது நான் தான். எப்படி காட்டு கிரிஞ்சாகுதா? என்ன காட்டுக்குள்ளே போல, ஆனா காட்டு கிரிஞ்சாகுது. ஆனா இதை விடலாம் ரண கூடமா சில பேர் பேசுவாங்க. இந்த ஒரு அக்கா தெரியுமே, ஹே என்னடா பண்றீங்க, அக்கா கிட்ட பாங்கடா அப்படின்னு அது மாதிரிலாம் பேசிட்டு திரிறாங்க. இது என்ன ஸ்பூஃபா ரிவ்யூவா? நீ பாட்டு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்க? இல்லண்ணா, இந்த இவர் தான் அப்படி பேச சொன்னாரு. இந்த படமே ஒரு ஸ்பூஃப் தான். ஆனா இதையும் ஸ்பூஃப் பண்றேன்னு சொல்லிவிட்டு இந்த ரம்பத்தை வச்சு கருவ மரத்தை கரகரன்னு இருப்பாங்க இல்ல, அது மாதிரி நம்ம கழுத்தை போட்டு அழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல ஆக்சுவலா இதுக்கு ஒரு வீடியோ வருமானு தெரியல. இதுக்கு மேல நான் பேசிக்கிறேன். யோ அட்மினே, கட் பண்ணிட்டு நிலாவை காட்டியா? அதானே, சும்மா சும்மா காட்டுவாங்க. நிலால கடைசி வரைக்கும் அது எது காட்டுறாங்க? அயல் நாட்டு கப்பல் கட்டுறதுக்கு பெருமாச்சியில இருந்து ஆள் வேணுமா? ஏன் உங்க மண்டையத்துல உள்ள மகாராசங்க எல்லாம் என்னன்னாங்க, மண்டைய போட்டாங்களா? ஆமாங்கய்யா, பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்காங்க. போட்டாங்க. மார்கழி மாசம் வேற வந்துருச்சு, மீதி பேரும் மண்டைய போட்டாலும் போட்டுருவாங்கய்யா. அதுவும் சரிதான். மார்கழி மாசம் வந்தா போதும், சொர்க்க வாசல் திறந்திருக்கும், உள்ள பூந்துடலாம்னு வேணும்னே கூட உங்க ஆளுக மண்டைய போடுவாங்க. அதனாலதானே உங்க ஊருக்கு மண்டை. மிகச்சரி மிகச்சரி. பட்டைய போட்டு பட்டையாருன்னு பேர் வாங்கிட்டாங்க. ஆமா, நீ ஏன்டா சாக்கு எடுத்து மூக்குல கட்டிக்கிட்டு? அது சும்பாகையா, பாக்குறதுக்கு கொஞ்சம் மாசா இருக்கும்ல, அதனால மாஸ்க் போட்டிருக்கேன். மாசா இருக்கணுமேனு மாஸ்க் போட்டிருக்கேன், இல்ல மறுக கொரோனா அது எடுத்துட்டு வந்துட்டியா? ஐயோ, அப்படிலாம் விடலங்கய்யா, இது சும்மா அரைச்சி வழியா வந்து நாரக்கூடாதுங்கிறதுக்காக புக்கை கவர் பண்ணிருக்கேன், வேற ஒன்றும்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ சொல்ல கொடுவா, உனக்கு எத்தனை பேர் வேணும்? நிறைய பேர் வேணும், ஆனா இப்போதைக்கு ஒரு 100 பேர் இருந்தா போதுங்கய்யா. என்ன 100 பேர் வேணுமா? ஏண்டா இருக்கிறதே 130 பேர் தான். அதுல 100 பேரை உன் கூட அமிச்சிட்டா பாக்கி ஆமா, பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். பாக்கி அது வந்து
தெரியலங்கய்யா. கருமா, நீ எல்லாம் என்னடா கணக்கு படிச்ச? டே மொட்டை, நீ தானே ஊர் உலகமே சுத்துறன்னு பீத்திக்கிட்டு தெரியல. நீ சொல்றா என்னடா வரும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஆட எனக்கு சின்ன நம்பருக்குள்ள தான்டா கணக்கு போட தெரியும், பெரிய நம்பருக்குள்ள கணக்கு போட தெரியாது. அதே மாதிரி 130க்கு மேல என்னவும் தெரியாது. அதனாலதான் இந்த பெருமாச்சியோட பாப்புலேஷன் 130. அதை தாண்டவே தாண்டாது. ஒருவேளை தாண்டிச்சுட்டா தாண்டிச்சுன்னா இங்கி பிங்கி போட்டு பார்ப்போம். தோக்குறவனை கொண்டே கருங்காட்டுல விட்டுருவோம். கருங்காடா? அது ரொம்ப மோசமான காடாச்சே. அங்க கொண்டே விட்டா அவங்க என்ன விடுவாங்க? பாதி பேர் செத்துட்டாங்க, மீதி பேர் தலைவனே சாங்களை எதிரிகளை அட்டாக் பண்றதுக்காக தேளு புறக்கிட்டு இருக்காங்க. விலகாவ போடவைங்களா? சரி இருக்க, நானே கணக்கு போட்டு சொல்றேன். 130ல 100 போச்சுன்னா 1 2 3 4. நமக்கே கணக்கு தெரியலையே. சரி ஏதாச்சும் அடிச்சு விடுவோம், இவங்களுக்கிட்ட தெரியாம போகுது. அது வந்து 11. என்ன 11? இல்லையே, இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும்ல தோணுது. அதிகமா வரும்னா அப்ப 15 வச்சுக்கலாம். இல்ல அவ்வளவு அதிகமா வேணாம், ஒரு 13 வச்சுக்கலாம். என்ன 13? யோ அது பேயிட பாரியா? ஏற்கனவே இங்க உள்ளவங்க எல்லாரும் பேய் மாதிரி தான் இருக்காங்க. இவங்களுக்கு சவரி முடி வாங்கி வச்ச செலவு, மேக்கப் போட்ட செலவு மிச்சம் பண்ணாலே 100 கோடி மிச்சம் பண்ணிருக்கலாம். அதுல இதை பூஜையை பாரு, மக்கள் இடமா சொறி பிடிச்ச மாதிரி பூஜை ஆக்கி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் இந்த பூஜையை பார்த்தாலே ட்ரைப்போபியால வாதி வந்துருவுல இருக்கு. ஒழுங்கா மரியாதையா போய் பூஜையை கழுவிடு, இல்ல ஆக்சிடென்ட் கொண்டாந்து ஊத்தி விட்டுருவேன். ரொம்ப பேசாத, இங்க நான் தான் கிங்கு. அது ஒரு மொக்க படமாச்சே, டப்ப படத்தை விடவா? அட கொஞ்சம் சும்மா இருங்கடா. இன்னும் நம்ம ஹீரோயின் ராய் கொடுக்கல, நம்மளே பேசிக்கிட்டு இருக்கான். அட ஆபல்ல, சரி சட்டப்பட்டு பேசி பிடிக்கப்பா. கொடுவா, உனக்கு எத்தனை பேர் வேணுமா கூட்டிட்டு போ. எதுக்கு உங்க மைய கங்குவாட்ட ஒரு வார்த்தையை கேட்டுக்கலாம்? நான் கங்கு உனக்கே அப்பண்டா, நான் சொன்னா சரியாதான் இருக்கேன். டேய் கொடுவா, நீ கூட்டிட்டு போ. அப்புறம் அந்த கமிஷனை மறந்துடாம கொடுத்துரு. அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துருவேங்க ஐயா. அப்படின்னா யாரை வேணா கூட்டிட்டு போ. இந்த கிளவிய வேணும்னாலும் கூட்டிட்டு போ. வாய்க்கு வந்ததை உருட்டிக்கிட்டு சும்மா தான் தெரியுது. After one day. ஐயா வேலையெல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வேணும். கமிஷன் யாருக்கும் தெரியாம ரகசியமா பண மரத்துக்கு கீழே வச்சிருக்கேன். அப்படின்னா யாரை வேணா கூட்டிட்டு போ. நன்றிங்க ஐயா. ஆமா, நம்ம ஏரியால பணமரமே இல்லையே, இந்த நாய் எங்க கமிஷன் வச்சுச்சு? யூ பிளடி சீட். என்ன ஏமாத்திரியா? இதுக்கப்புறம் என் மேனை கூப்பிட்டாதான் சரியா வரும். கங்குவா ஐயா, ஏன் இப்படி கத்துறிய? ஏன்னா அந்த படத்தோட டைட்டில் கங்குவாடா. நம்ம எல்லாம் கத்திக்கிட்டே தான் தெரியணும். ஷிட், இவ்வளவு நேரம் மறந்துட்டு விட்டுட்டேன், இதுக்கப்புறம் மறக்க மாட்டேன். நீ சேர்ந்து கத்து. கங்குவா கங்கா கங்கா கங்குவா கங்குவா. ஓவரா முக்காதுங்களா? இதுக்குதான் அப்பவே ரொம்ப முக்காதுன்னு சொல்றேன், கேட்டாதானே? கங்குவா, இட்ஸ் டைம். கலட்டி உன் மண்டைய மக்களுக்கு ரிவீல் பண்ணு. அழகாதான் பண்ணிருக்கேன். கொடுவா. யோ என்ன ஆச்சு உன் குரலுக்கு இவ்வளவு கொடூரமா இருக்கு? அது ஒண்ணுல, கத்தி கத்தி லேசா தொட்டை கட்டிக்கிச்சு. போற போக்க பார்த்தா எங்க அப்பா மாதிரியே குரல் மாறி போல இருக்கு. அதானே, குரல் முக்கியமியா? விக்ஸ் மிட்டாய் வாங்கி தின்னு. டேய் பேச்ச மாத்தாத. எங்கடா கப்படு கொடுக்க வேண்டிய கமிஷன்? கொஞ்சம் இரு, கமிஷன் வாங்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்த? இல்ல, ரேஷன் கடையில கெரோசின் வாங்க வந்த, தலையுடைய சாக்குல தீப்பந்த கொளுத்துறதுக்கு. சிரிக்கிறடே பாரு, எங்கடா கப்படு கொடுக்க வேண்டிய கமிஷன்? கமிஷன் தானே, தர்றேன்ப்பா. நான் கூட உங்க ஆளுல போட்டு தள்ளிட்டனே, அதுக்காண்டி நான் தேடி வந்திருக்கேன்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? ஐயோ வளர்க்கணும். அப்படின்னா நீ என் காலுகளை கொண்டிருக்க அப்படித்தானே? டேய், இந்த நாயை பிடிச்சு வண்டியில கட்டுறா, பெருமாச்சிக்கு போவோம். சரி கங்கா, எப்படி குறுக்கு வழியில போவோமா இல்ல? ஏடா எங்க அப்பா என்ன பெருமாச்சிக்கு பைபாஸ் ரோடா போட்டு வச்சிருக்கேன், அதுல போறதுக்கு இருக்கிறதே ஒரே வழி தானே, அதுல விட்டு தொலை. தங்க காசு தரேன்னு சொன்னாங்க, அதனாலதான் போனேன். என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்குமேனு. அது அதாவது ஒரு நிமிஷம், இந்த ஸ்பூஃப்ல நாசர் சார் ரோல் எதுவும் இருக்கா? இல்ல. அப்ப சரி, பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைச்சேன், அது தப்பா?
தவறா? எல்லா தவறுக்குமே மன்னிப்பு இருக்க கொடுவா. அந்த தவறுக்கு அதை வெட்டுவோம், இந்த தவறுக்கு இதை வெட்டுவோம். அப்படி எதையுமே வெட்டலாட்டி வீட்டுக்கு போய் காய்கறி ஆச்சு வெட்டுவோம். அவன் வெட்டலாட்டி யாரா அவன்? நியூ அட்மிஷன் கங்கா கொடுவேன் மயம் புடுவேன். ஐயோ நான் புடுவேன் இல்ல பொறுவேன். யாராவதா இருந்துட்டு போ. என்ன கேள்வி கேட்டா? இல்ல அப்படி எதையுமே வெட்டலாட்டி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். எதையுமே வெட்டலாட்டி கூட்டமா சேர்ந்து எல்லாரும் கத்தி கத்தியா காதை கிழிச்சிருவோம். ஐயோ அப்ப ஏதாச்சும் வெட்டியே விட்டுருங்க. உங்க அப்பா செஞ்ச தவறுக்கு வெட்டு கிடையாது, மன்னிப்பு கிடையாது. எதுவுமே கிடையாதுன்னா வேற என்னதாங்க கிடைக்கும்? வேணும்னா புயல் நிவாரணமா 2000 ரூபாய் காசு கொடுக்குறான், வாங்கிக்கிறியா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்பா ரேஷன் கடை எங்க பாச்சிருக்கியா? அட பரதேசி பயமாவனே, நான் இங்க சாக கிடக்குறேன், உனக்கு 2000 ரூபாய் தான் முக்கியமாடா? ஓமயம் பின்ன வேற எப்படா இருப்பேன்? ஒன்ன மாதிரி தானே இருப்பேன். எஸ்கியூஸ் மீ. எவன்டா அவன் இங்க எக்ஸ்கியூஸ் மீ எல்லாம் யூஸ் பண்றது? டீச்சரா மண்டையாத்து தலைவன். ஓ மண்டையாத்தானா? அவனையும் புடிச்சு கட்டுங்கடா. இவனையுமா? அட விரவு பத்தாதுங்க. ஐயா ஐயா ஐயா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவரோட அவருக்கு சப்போர்ட் பண்ணி வரல. ஆமா, நான் ஒண்ணு இவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒண்ணு வரல. இவன் எங்க மண்டாங்கர் வம்சத்து ஆளுகளையும் போட்டு தள்ளி இருக்கான். அதனால இவனை கொல்லுசா. என்ன கொல்லு சாவா? அப்ப அவனை கொண்டுட்டு நானும் சாவடுமா? என்னடா சாவ சொல்ற? நீ போய் சாவடா. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சா. என்ன மருவத்திலையும் சாவ சொல்ற? கொழுப்பா உனக்கு? அட என்னடா மியாசா, நீயே பேசு. அப்படிதான் விராபேடு ஒரு 4 கிலோ புடிச்சரியா பேசுறேன். இந்த நேரத்துல டீல் பேசிக்கிட்டு இருக்கா. சரி புடிச்சு தர, பேசு. வெரி குட். அதாவது ககுவா, இவரோட சாவ சொல்லல. நம்ம ஐதீவு ஆளுங்க எப்போதுமே வந்து சார் தான் போட்டு பேசுவோம். அது ஒரு ஸ்லாக். அப்படியே எவை கண்டுபிடிச்சான்னு தெரியல இதெல்லாம் கரும்பு. இருந்தாலும் நம்ம பேசினாப்பாவோட வேற வழியே கிடையாது. இப்ப என் பேர் பியாசன், எல்லாரும் பியாசான்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்காட்டி பியாங்கிற பிள்ளைய போய் சாவ சொல்றாங்கன்னு அர்த்தமா? அதை மீறி அந்த பியாங்கிற பிள்ளைய சாவ சொன்னோம்னா அதோட ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? கொண்டு விடுவாங்க. ஆமா, நானே இன்டர்நெட் நாளைக்கு கொடுத்த மியா சார்ஜுக்காக 40 தடவை பார்த்தேன். ஓஹோ, இது பியா சார்ஜா? ஆமா. பாத்தியா, இங்கே ஒரு பியா ஃபேட் இருக்காரு. அத்தோட நானே இத்தனை உன்னைய சாசான்னு தான் கூப்பிட்டேன். என்ன சாச்சு உனக்கு? அட எல்லாம் தெரியுப்பா, சும்மா அதெல்லாம் கலாய்க்கிறதுக்கா அப்படி சொல்றேன். ஏன்டா மவனே, நம்மளையே 4 பேர் கலாய்க்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இதுல என்ன கருமானம் தேவை நமக்கு? சரி விடு. பெருபாச்சி கேர்ள்ஸ், பாத்தியோட கொளுத்துங்க. கங்குவா, பெரிய வெங்காயம் உரிச்சு பிச்சாண்டி வழி வந்த ஒத்த கையால தீர காத்த கையே எனக்கு பக்கத்து வீட்டுல மாவாட்டிக்கிட்டு இருக்கும் போது பிறந்த எங்க அப்பே, அவனுக்கு 3வது கொண்டாட்டிக்கு பிறந்த 4வது உள்ள என்ற கொடுக்காப்புடி அவன் எரிஞ்சுக்கிட்டு இருக்க போதே இரங்கல் செய்தி சொல்லிட்டு இருக்க. அந்த நாய் வாயில படடை ஊத்துக்கடா. மியாசா நாசமா போனவனே, உன்னை பத்தி சொல்லவாடா. ஐயோ டேய், தேவா படடை எடுத்து ஊத்துக்கடா வாயில. குற்றம் செய்தவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையும் சேர்த்து கொளுத்த வேண்டும். இதுதான் மண்டாங்கரின் முடிவு. அப்படியா? எங்கடா அந்த குட்டி குஞ்சா? நிறுத்து. அவன் செஞ்ச தப்புக்கு பொறுத்தியாச்சு. குடும்பம் என்ன பண்ணும்? கங்கா, அப்ப பண்ண அதே தப்ப திரும்பவும் பண்ணாத. படம் தான் படுத்துருச்சு. ஸ்பூஃப் ஆச்சு ஹிட் ஆகும். ஆமா, கொளுத்திருங்க. அப்படிங்கிற கொளுத்துனா கண்டிப்பா இதுதான். யோசிக்கிறீங்க? ஐயோ நீங்க தானுங்க என்னை காப்பாத்தணும். ப்ளீஸ் என்னை எரிச்சிடாதீங்க. எங்க அப்பாவும் மண்டையை போட்டாரு, எங்க அம்மாவும் என்னை விட்டு ஓடி போச்சு. என்ன அம்மா ஓடி போச்சா? என்னடா சொல்ற? ஆமாங்க, நீங்க குடும்பத்தை எரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே எஸ்கேப் ஆயிருச்சுங்க. அப்படியா? அப்ப இனிமே நீதான் பய. பெருமாச்சி, இவன் என் மகன். ஆனா சொத்துலாம் பங்கு கேட்க கூடாது தம்பி, கொளுத்தி விடுவேன். இல்ல கங்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் என் மகன். அதுக்கு ஏன்டா இந்த கத்துக்க? சாப்பிட்டா சொன்னா பத்தாது, என்ன பண்ணி தொலை. கங்குவா, கொடுடா போட்ட திட்டத்தெல்லாம் பேத்திட்டியல்ல, இருறா உன்னை அரத்திய வச்சு அட்டாக் பண்றேன். அராத்திய காட்டவே இல்லையே. அந்த குரூப் இப்படி இருக்காங்க தெரியல. 25,000 ரோபாரிய வீரர்கள் கொண்ட படையும் அரத்தி ஆளுகளும் சேர்ந்து பெருபாச்சியை அட்டாக் பண்ண போறதா காத்துல ஒரு செய்தி. காத்துல ஒரு செய்தியா இல்ல நீயா ஏதாவது ஒண்ணு அடிச்சு வர்றியா? ஐயோ இல்லைங்கய்யா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அரத்திக்கு ரொம்ப நெருங்கின ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவன் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் அவன்? எவ்வளவு கலட்டி போட்ட செம்பட்டா சவரி முடிய மொட்டை தலையில சுத்திக்கிட்டு சாக்கால மூக்க அவனே தான். அவனா?
அது ஆபாபா அதுதான். யோ கூப்பிட்ட அது நீதாயா? எது? அட ஆபா. சரி அது யாரா இருந்தா சொல்ல வர கண்டென்ட் தான் முக்கியம். அரத்திக்கு பெருபாச்சிக்கு முன்பகை இருக்கு. ஆனா என்ன முன்பகை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ரோபானிய படை அரத்தி கூட சேர்ந்துச்சுன்னா அந்த உதிரனை கையிலேயே பிடிக்க முடியாது. உதிரன்னா யாரு? அந்த மூக்குசலி முச்சாலனோட மவனா? அட ஆபா, இந்த கழுத அடைக்கிற மாதிரி ஒரு பிஜிஎம் கரகரன்னு போட்டுக்கிட்டு சமசமடி இருக்க ஏரியால சொர சொரன்னு இருக்க தரையில தரன்னு ஒருத்தர் நடந்துருவான்ல, அவன் தான் உதிரன். Oh, Jesus, what is this place? It smells like a shit. இப்ப புரியுதா நான் எதுக்காக மாஸ்க் போட்டுக்கிட்டே தெரியுறேன்னு? இவங்க எல்லாம் குளிச்சே பல வருஷம் இருக்கு. என்னைக்காச்சும் தெரியாதனமா மழை பெஞ்சு அதுல இவங்க தெரியாதனமா நடந்துருந்தாதான் உண்டு. அதுலயும் சில பேர் இருக்காங்க, மழையில நடைறது கூட இவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. மழை பெஞ்சா பாறை கடியில போய் பாம்பு விரட்டி விட்டு இவங்க படுத்துக்கிடுவாங்க. ஒண்ணுமே புரியாதா? உனக்கு புரிஞ்சு கிழிச்சாலும் சரி, மூக்க பிடிக்க இங்க அடிக்கிற நாத்தத்துல செத்து போயிருவேன். அட என்னடாவே, க்ளோஸ் யுவர் டோஸ் ஆர் யூ வில் டை. Okay, okay. ஏ மியா, அங்க என்ன குசு குசு? ஏற்கனவே நார நாத்தமே தாக்க முடியல, இதுல குசு குசு வேறையா? ஏய் சவுண்டா பேசுதா, ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. அது ஒடுப்புல அரசு, இவர்தான் உடராட்டோ. அவன் உணராட்டோவோ இல்ல சேராட்டோவோ, எதுக்கு இங்க வந்திருக்கேன்? நல்லா இருக்கு இல்ல? ஏற்கனவே நாரு, இதுல இவங்களே காமெடி போட்டு இவங்களே வேற சிரிச்சுக்கிறாங்க. ஐயா நான் சொல்றதை கேளுங்க ஐயா, இவர்தான் மிஸ்டர் உடராட்டோ. அவன் உணராட்டோவோ இல்ல சேராட்டோவோ. ஐயா ஐயா ஒரு தடவை போதுங்க ஐயா. சரி சொல்லி தோலே, இவர் பேரு மிஸ்டர் உடராட்டோ. அட வேற ஏதாவது சொல்றா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் மறுபடியும் சேராட்டோ காமெடி சொல்லுவேன், பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். இவர் வந்து ரோபானிய படை தளபதி. தளபதி அப்ப தீ இது தளபதி அந்த சாங் பாட சொல்லு. எட ஐயா அதெல்லாம் இவர் பாட மாட்டாருங்க ஐயா. சரி அது பாட வேண்டாம், வாத்தி கம்மிங்காச்சும் பாட சொல்லு. ஐயோ ஐயா அதெல்லாம் இவன் பாட மாட்டாங்க ஐயா, இவன் ஒரு டீல் பேசுறதுக்காக இங்க வந்திருக்க. டீலா? வெளிநாட்டுக்காரங்க கூட எல்லாம் டீல் பேசுறது இல்லையடா. ஐயா ஐயா அப்படி சொல்லாதீங்க, இவன் வந்து வெளிநாட்டுக்காரன் தான், இருந்தாலும் எனக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரனா? எப்படி? அது நான் வெளிநாடு போயிருக்கும் போது ஒரு வெள்ளைக்காரியோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, பாக்குறதுக்கு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு சொன்னீங்க. ஏய் எனக்கு ஒண்ணு கூட்டியாடா? ஏற்கனவே நாருது, இதுல இது வேறையா? சரி அது அப்புறம் பாப்பா. இப்ப இவன் யாருன்னு சொல்ல வந்தேன்னா, அந்த புள்ள இருக்குல்ல, அந்த புள்ளையோட தம்பி, என் மாமியாரோட மயன். ஓ அப்படியா? இரு அவன்கிட்டே கேட்போம். ஏய் வெள்ள, மியா மாமியா பாயா யூவா? போ, ஏற்கனவே நாருது, இதுல இங்கிலீஷ் வேறையா? சும்மாவே புரியாது. ஒண்ணுமே புரியல. அது வந்து he is asking did you eat your breakfast? அப்படி சொல்லு. say yes. Yes. ஆமா. ஓ சரி, என்ன டீல்? பெருமாச்சியை மட்டும் நீங்க போட்டு தள்ளியடா, நீங்க கேட்கிற தங்க காசைவே தருவேன். பெருமாச்சியா? அப்பா பெருமானத்தான கொல்றதுக்கு இதுதான் காலம், சரின்னு சொல்லுங்கப்பா. அப்படிங்கிற? சரி அப்பா கிட்ட வாங்க. ஐயோ ரெண்டு கையை தூக்கிட்டா. யோ பூக்க நல்லா பிடிக்க. வாங்கடா வாங்கடா என் செல்ல குட்டிங்களா, அப்பாவை நல்லா மோந்து பாத்துட்டீங்களா? ஐயோ அப்பா அண்ணன் செத்துட்டான்ப்பா. என்னடா சொல்ற? டேய் மவனே எந்திரா. டேய் நிஜமாவே செத்து போயிட்டான்டா. ஏன்டா போருக்கு பயந்தாடா செத்த? அவன் போருக்கு பயந்தெல்லாம் ஒண்ணு சாவலப்பா, உன் நாத்தம் தாங்க முடியாம தான் செத்துருக்கேன். அட கொடுமையே, நம்ம நாத்தத்துக்கு இவ்வளவு பவரா? அப்ப பெருமனத்தான இதை வச்சு அட்டாக் பண்ண வேண்டியதா? டேய் போற அனௌன்ஸ் பண்ணுங்கடா. சோ அதனாலதான் சொல்றேன், அவங்க அட்டாக் பண்ணாங்கடா பெருபாச்சியில ஒரு புல்லு பூண்டு கூட இருக்காது. போர் இல்ல கங்கா, சொல்றத கேளு. போர்! ஐயா நீங்களாவது சொல்லுங்க ஐயா. அவன் சொல்றது சரிதான் கங்கா, கொஞ்சம் யோசி. இவன் திருந்த மாட்டான் அவ்வளவுதான். டேய் வீட்டுக்காச்சும் வரியா என்னடா? போர்! சரி வராத, அப்படியே தொலைஞ்சிரு. நீ வீட்டு பக்கம் வந்த அம்புட்டுதான் பாத்துக்க. அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா சூப்பரா பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த அராத்தி குரூப் உள்ள பிடிக்காத குரூப்பா இதா காட்டுறது நல்லா இருந்துச்சு.
நல்லா தான் இருந்துச்சு. இவர் பேசுறது ஒரு காமெடி சூப்பரா இருக்காச்சு. ஆமா. அதான் ஸ்டார்டிங் இந்த சொன்ன மாதிரி அந்த பையனை அப்பவே எரிச்சிருந்தாங்கன்னா படம் சூப்பரா இருந்து. தேவலாம் ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.